நைட் ஃபுல்லா கண்ணு முழிச்சு, அதுவும் நைட் ஷிஃப்ட் 12 மணி நேரம் பார்க்குறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அப்புறம் எதுக்குடா நைட் ஷிஃப்ட் பார்க்குற அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஃபேமிலிக்காகவும், அப்புறம் நெறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. அதுக்காக தான் நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு இருக்கேன். மார்னிங் நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் தூங்கியிருக்கலாம். ஆனா நைட் தூங்குனா தான் தூங்குன மாதிரியே இருக்கும். நைட் ஷிஃப்ட் பார்க்குறனால நம்ம என்ன டைமுக்கு தூங்குறோம், எந்த டைமுக்கு சாப்பிடுறோம் அப்படின்னா நம்மளுக்கே தெரியாது. தூக்கம். அட நீங்க வேற சாப்பிட்டு ஏப்ப விடுறோம்ல, அது சேவை கூடுறது ஒரே கோரஸா இருக்குன்னா பாத்துங்களேன், அப்புறம் எப்படி தூங்குறது? கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட ஹெல்த்ல வந்துட்டு உங்களுக்கு சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்கும். முக்கியமா ஹேர் லாஸ் அதிகமாவே ஆகும். சரி எப்படா கேப் கிடைக்கும், ஒரு 10 நிமிஷமாவது தூங்கலாமேன்னு பார்த்தா, அப்பதான் நம்மளுக்கு ஒர்க் வரும். அப்பதான் ஒரு டென்ஷன் ஆகும். நான் தூங்கல. நான் தூங்காதடா. தூங்காதடா செல்லம். கண்ணுனா அப்படியே ரெட் கலர்ல ஆயிரும். எத்தனை டைம் ஃபேஸ் வாஷ் பண்ணாலும் மறுபடியும் தூக்கம் வந்துகிட்டே தான் இருக்கும். நீங்களும் நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, முக்கியமா நெறைய தண்ணி குடிங்க. அப்புறம் வீட்லயே ஏதாவது ஃப்ரூட்ஸ் இது மாரி எடுத்துட்டு போயிருங்க. ஒன்ஸ் நீங்க ரூமுக்கு போம்போது பிரேக்ஃபாஸ்ட்ட மட்டும் கண்டிப்பா அவாய்ட் பண்ணிறாதீங்க. முக்கியமா ரூமுக்கு போன உடனே என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஃபோன வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிருவேன். ஏன்னா வீட்ல இருந்தோ, இல்ல ஃப்ரெண்ட்ஸோ யாராவது கால் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து நம்மளால நிம்மதியா தூங்க முடியாது. நிம்மதியா தூங்குனா தான் அடுத்த நாள் ஷிஃப்ட்டுக்கு நிம்மதியா முடியும்.